ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு EG Vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈஸ்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நைட் போய் மாஸ்கெல்லாம் போயிட்டு வந்து எங்களுக்கு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டேரெக்டாக ஏன்ச்சோன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட இல்லை, டேரெக்டாக பிரஞ்சு தான். ஏன்னா அவ்வளோ டயர்டு. நீ சாப்பிட்டியா? வெரி குட். நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னா கஷ்டம். என்னால் ஏஞ்சிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தூக்கம் வரல. நான் 5 மணிக்கு தான் தூங்கினேன். ஸோ வந்து நான் டேரெக்டாக இப்போ தான் ஏஞ்சி ரெடியாகி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து கீழே கிளம்ப போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி என்னன்னா, நாங்கள் வந்து வீடு ஓப்பனுக்காக ஒரு பிரியாணி போட்டாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவே கிரேவிங்காக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப நாளாக. அது நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏதோ சொன்னாங்க. ஓகேங்களா? நான் சொல்லி வச்சிட்டோம் மாமாவுக்கு. மாமா, நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு வந்து அந்த பிரியாணி வந்து கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க மாமா, கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுடுங்க மாமா, நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசைப்பட்டு கேட்டோம். அதனால இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சான். ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு நம்ம ஈஸ்டரோட விருந்தை வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு கியூல நின்று. ஓ, அப்போ நீங்கள் ஆர்டர் போடலையா? காலையில ஏஞ்சி 9 மணிக்கு பார்த்தேன். பார்த்த உடனே பார்த்தா ஸ்விக்கில க்ளோஸ்டு, டெம்பரரி க்ளோஸ்டு, நைட்ல ஓபன்ட்டாங்க. சரி கேட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனா உள்ளே நிக்குதாங்க. 100 பேர் நிக்கறாங்க. நான் அப்ப கார் வைப்பா, என்னப்பா இவ்வளவு க்ரௌட் நிக்குது அப்படின்னு பார்த்தா ஹோட்டல்ல ஹோட்டல் பார்த்ததே கிடையாதுல்ல. ஹோட்டல் நாங்க 3 தடவை இங்க வீட்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்குனோம். அங்க போய் பார்த்தா ஊரே நிக்குது. ஒரு ஹோட்டல், சின்ன கடை, ஒரு குட்டி கடை, அவ்வளவுதான் ஹோட்டலே. அவ்வளவுதானா அது? அப்போ நீங்க முன்னாடி கூட நீங்க ஹோட்டலெல்லாம் பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணல, ஒரு காலையிலே பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க. புக் பண்ணுவா, வந்து வீட்ல இறங்கி வச்சிட்டு பரிமாறிட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. புக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சின்ன ஒரு ஹோட்டல், சின்னதுல ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட். அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்ல வெறும் உங்களுக்கு பார்சல் மட்டும் தான். பார்சல் நீங்க கியூல போறதுக்கு இடம். ஓகே. கியூ அப்படியே ரோட்லயே இருக்குது. மொய்தீன் சேர்ந்த லைன் தான். மொய்தீன் லைன்ல மொய்தீன் அந்த லாஸ்ட் இந்த கடை. மொய்தீன்ல வந்து அந்த மாஸ்டர் இறந்துட்டாராமா. அதுக்கப்புறம் இப்போ வந்து அங்க கூட்டல்ல அதுக்கப்புறம் 3 வருஷமா இங்க தான் டேஸ்ட்டுக்கு கூட்டம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படியே வந்தாரு. ஒரு முன்னாடி நிக்கிறவரு, என் வைஃப் உங்களுக்கு பிடிக்கும் சார், வீடியோ கல்லாம் பாருங்க சார், ஆய் சொல்லுங்க சார். ஆய் சொல்லிட்டு, ஆய் நீங்களும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு பக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்க. அவர்னாலதான் சீக்கிரம் நல்லா நான் வாங்கிருக்கேன். 100 பேர் நிக்கிறாங்க. நம்ம கியூல நின்னு எந்த காலத்துல சாப்பிடுறது? ஐயோட்டு நான் போய் ஒரு வாசல்ல உட்காந்துட்டேன் ரோட்லயே. அப்புறம் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த கடைக்காரங்களும், ஏன் வெளியில உட்காந்துருக்கீங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்க போனாலும் நமக்கு பாருங்க சப்ஸ்கிரைபர்னால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுறோம். சாப்பிட மாட்டீங்க நீங்க. ஈரோடு அம்மன் மெஸ்ல வாங்கிட்டு வந்திருப்பேன். நாளைக்கு போகும்போது உங்களுக்கு ஆச்சியாரத்தை வாங்கிட்டு இருப்பேன். எவனுக்கு 100 பேர். ஆமா ஆமா, உண்மைதான். அதான் டென்ஷன். அதான் யார் நிக்குவாங்க? அவ்வளோ 10 பேர் நின்னாலே நம்ம நின்னாலே பார்க்குவோம் இந்த வெயில்ல யாரா நிக்கிறதுன்னு. அது ஒரு பாயிண்ட். நம்மள பாப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், 100 பேர் வெயில் ஆகும். மேல கட்சி போட்டு நிக்கிறாங்க, நிக்கிறாங்க. நான் போய் கார் எடுத்துட்டு வந்தா கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் ஆஜியார் தான் நிக்கிறாங்க, அவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு. நீ கார்ல உட்காந்துக்கிற வேலை வேணா, மரியாதை அப்படின்னு. இல்லைன்னா இந்த அம்மா பாட்டு கார்ல ஏசி போட்டு உட்காந்துக்கிற என்ன ஆச்சா ஆரியா அப்படின்னு. அதனால நீ வா அப்படின்னு கையோட கூப்பிட்டு போயிட்டு ஒருத்து தான் வெயிட் பண்ணிருக்குல்ல. நல்லா இருக்குதா? மோனாதான் ரொம்ப ஆசைப்பட்டு நின்னுச்சு. அங்கிருந்து ஊர்ல இருந்து சொல்லி நின்னாங்க. அது இல்லாம நான் சொன்னேன், அவ்வளவு கிரௌட் வேணும். இங்க எவ்வளவு வாசல் தெரியுமா? 2nd ஃப்ளோர் வரைக்கும் வாசல் இருந்துச்சு. அந்த ஏரியாவே பிரியாணி வாசம். பாதி நான் கார் கட்டறதுல மூத்தர் நாத்தம். மூத்தர் நாத்தம்னா பாத்தீங்கன்னா மூத்தர் நாத்தத்தின் மிஞ்சி பிரியாணி நாத்தம். வாசம். கண்டிப்பா பிரியாணி வாசம் இங்க வரைக்கும் அடிக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். யார் சொன்னாங்க பிரியாணி இது? ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் மம்மி. ஹாப்பி ஈஸ்டர். Wish you the same. Thank you. Hi Asha mummy. Happy Easter. Happy Easter. Happy Easter. Happy Easter daddy. Thank you. Wish you the same. Party happy Easter. Ma, happy Easter ma. Wish you the same. Thank you. Night call Bingo. சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி.
Happy Easter. ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் ஹாய் ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் கெவின். ராஜு மாமா போர்க்கே பாங்க. பண்றேன் ஆமா சில்லுவங்க இரு சீலு வரலாம் இரு. கூப்பிடு வர. ஆமா இப்ப சாப்பிட்டு வாரி இருக்கா? இல்ல இப்போ நான் வந்து கம்மன் படுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. டேப்லெட் போட்டு சைலண்டா தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ம் என்ன பால் குடிக்கிட்டு தரேன். இதோ நேரம் கீழே போய் திருப்பி சாப்பிடலான்ட்டு. ஆண்டி ஹாய் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் நான்சி மாமி. Wish you the same. சாப்பிட்டீங்களா? டா ஹாய் ராஜம்மா ஹாப்பி ஈஸ்டர் ஹாய் ராஜு மாமா. ஹாப்பி ஈஸ்டர் Happy Easter. Same to you. Thank you. எப்படி? சாப்பிட்டீங்களா? நல்லா இருப்போமா? நீங்க சாப்பிட்டியாவா? எப்படி போயினுங்க ராஜம்மா எப்படி போயினுங்க ஈஸ்டர் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் போயிடுச்சு இல்ல? அதுதான் முடிஞ்சிச்சு ஈவினிங் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளோதான் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பிரியாணி வாங்க போகிற கேப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு சாரீ எனக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, என்கிட்ட இந்த எல்லோ இல்லை, எல்லோ ஷேட்ஸில் இருக்குது, பட் இந்த மாதிரி எல்லோவில் இல்லை. இன்னொரு க்ரீன் கலர் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சரி ஓகே, அது அம்மா எடுத்துக்கிட்டோம், இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக. ஆஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் இப்போ வீடியோ கால் பண்ணி பேசிட்டோம். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் எப்போவுமே வருஷம் எப்படி இருக்கும்னா, அங்கே வந்து ஒரு 20 பேர் 30 பேர் எல்லாரும் வந்து கேதர் ஆவாங்க நம்ம வீட்டில், எங்கள் பாட்டி வீட்டில். ஸோ அதான் ரொம்ப ஜாலியாக போவோம். இந்த வருஷம் இல்லாத போச்சு. ஆனால் வந்து ஓகே, ஆமாம் போன வருஷம் இருந்தோம். இந்த வருஷம் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப இதாக கூப்பிட்டு இருந்தாரு, வாங்கோ இந்த வருஷம் புது வீட்டில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால நம்ம வந்தோம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டே இன்னைக்குங்க, ஓகேங்களா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐபிஎல் மேட்ச் உக்காந்து, ஏன்னா இப்போ வந்து ரைவரி மேட்ச் இது எங்களுக்கு. மோலி வந்து ஆர்சிபி, நாங்கள் வந்து சிஎஸ்கே. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி டிசைடர் மாதிரி நீயா நானான்னு பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக போகுது. சரி, நாங்கள் போய் இப்போ ஜாயின் ஆகிற கீழே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து நைட்டு க்ளோசிங் டைமில் வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் இப்போ ரெடி ஆகிட்டோம் மேட்ச் பார்க்கறதுக்கு. பாருங்க ஆடியன்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆதில் நாங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். அவங்க வந்து ஜென்ரல், அவங்க வந்து என்ன நீங்கள் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பவுலிங்கா ஃபீல்டிங்கா கேட்டகிரி. நீங்க இவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பெங்களூர்ல இருக்கும் சென்னை ஃபேன், நான் சென்னையில இருக்கும் பெங்களூர் ஃபேன். நீ யாருக்கு சப்போர்ட்? யாரு சப்போர்ட்? நியூட்ரல் தப்பு. ஆனா அது உட்காந்து மேட்ச் பார்ப்போம். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நானும் மௌலியோ வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இங்க ஆச்சு இல்லைங்களா, சேப்பாக்கில் ராஜஸ்தான் சென்னை. அதுக்கு போகலாம் தான். டிக்கெட் எல்லாம் சும்மாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா கஷ்டப்படாம வாங்குற மாதிரி இருந்தது. யாரும் வாங்கல, ரெங்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கிடைக்கல. ஆனா நான் ஆர்சிபியோட முதல் மேட்ச் வந்து ட்ரை பண்ணேன், புக் பண்ணேன். லோடிங் ஆச்சு முடிச்சு, அப்பதான் ஓபன் பண்ணனா லோடிங் ஆச்சு முடிச்ச உடனே டிக்கெட் இல்ல. ஆர்சிபி மேட்ச் எல்லாம் அங்க போயிடுதாங்க, அதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா நம்ம வந்து சும்மா நாங்க ஃளைட்ல இருந்து வந்து இறங்கி சும்மா செக் பண்ணிருந்தோம். அன்னைக்கு 2 நாளைக்கு டிக்கெட் இருந்துச்சு, ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா நாங்க நிறைய பேர் போயிருக்காங்கப்பா, மேட்ச் இது வரைக்கும் பார்த்தது இல்லன்னு சொல்றாங்கல்ல, அவங்க போய் சேப்பாக்கல பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, போயிட்டு வந்தாங்க. நல்லா தான் ஆச்சாங்க பவுலிங். இப்போ நானும் வந்து ஆக்சுவலா சேப்பாக்ல வந்து மேட்ச் பார்த்தது இல்லை, இங்க ஊர்ல நம்ம சென்னையில பார்த்தது இல்லை. சரி, நானும் யோசிச்சேன் போலாமா என்னன்னு. தோனி வந்ததுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். போயிட்டு இருக்கிறது டெல்லிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எல்எஸ்ஜிக்கும். இதுல எந்த ஜெர்சி ஆர்சிபி, எந்த ஜெர்சி சிஎஸ்கேன்னு கேக்குது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எங்க பக்கத்துல. இதுல ஏதாவது ஜெர்சி மாத்திட்டாங்க. சிஎஸ்கே என்ன கலர் சொல்லு? ஆர்சிபி ரெட். பரவாயில்ல, இந்த நாலேஜ் இருக்கு, போதும், பெருமையா இருக்கு. கேக் வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிடலாமான்ற மேட்ச் பார்த்துட்டு அது அப்புறமா வர ஃப்ரெண்ட்ஸ், அந்த கதையை நான் அப்புறம் பேசுறேன். 4th மந்த் கொண்டாடிறியா இது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோனா கேக் கேட்ச்சு, அதனால நம்ம வந்து கேக் சாப்பிட்லான்னு ஃபுல் ஃபேமிலியா. ஆமாம், பக்கத்தில் தான் இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணிட்டியா?
சாக்லேட் அம்மா ஆனாவா? எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோ வேலை முடிச்சு. சரி நம்ம என்ன வாங்குறது இப்போ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. சாக்கோபார் என்ன வாங்கி சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். இருக்கு பாரு மௌலி, அங்க பாரு இருக்கு பாரு. ஆமாம், எடுக்கலாம். அதில் வராதம்மோண்ணா, ஐஸ்கிரீம் தான் வராதுல்ல. சரி, அது செப்பரேட்டாக வாங்கிக்கோ. இருங்க, அப்போ அது வராதுல்ல, அது அப்ப எது வரும்? ஐ சரி, அப்ப சாக்லேட். அப்போ அது வேண்டாம்ப்பா. அது வேண்டாம்ல, வேண்டாம். எல்லாத்தையும் சாப்பிடாது, waste பண்ணுங்க. ஏதோ வந்து கோனு. ஆ ஓகே. சாப்பிடலாம். நல்லா இருக்கா? இது என்னது வந்துல ஓரியோ. இது மேலே நீங்கள் வேற என்ன போட்டுக்கணும் கூட போட்டுக்கலாம். நிறைய இருக்குது. செரிகளாக வச்சுருந்தாங்க பாருங்க. இது என்ன பாப்பா? நட்ஸு, செரி, பிஸ்கெட்டு, சிப்ஸு, வாங்கிக்கோ. அதெல்லாம் இருக்கு பாருங்க. கேஷுவலாக இருக்கு பாருங்க. அது கடி. நல்லா இருக்கும். இது கடிமா. நான் ஓவரா ஸ்வீட் தின்றேன். நான் நீயாச்சும் பரவாயில்ல, புல் தச்சு புள்ள. அதுதான் புல தச்சு புள்ள தின்னா இப்ப கூட இவ ஏதோ வெயிட் ஏறாலும் நம்மளாம் தின்னு எடுத்து போயிடுவோம். ஆமாம் ஆமாம். அப்ப நம்மளும் தூக்கி நடக்கிறதுக்கே ஒரு ஆள் ஆனால் எல்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்க. எப்பெல்லாம் அது நடக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அவங்க அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஈஸ்டர் வந்து நல்லா போச்சு. பட் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே ஆர்சிபின்னு உட்காந்து மேட்ச் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, மனசு வலிக்குது சிஎஸ்கே ஆடுறது பார்த்தா. நானும் எவ்வளோ நேரம் தான் மௌலிகிட்ட வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண. மௌலி வந்து குதிக்கிறான், தாவறான். பார்த்தீங்களா ஆர்சிபின்றான். நானும் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணேன். என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட 5 கப்பு இருக்குது, அப்படி இருக்குது, கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணி. நானும் எவ்வளோ நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் நடிக்கிறது சொல்லுங்கள். நம்ம டீம் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரில. பட் வின் ஆர் லூஸ் என்ன பண்ணாரோ, நான் வந்து சிஎஸ்கேன்ற ஒரு டீமுக்கு வந்து எப்போமோ நான் வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பேன். பிகாஸ் நான்லாம் சின்ன வயசுலன்னு பார்த்து சிஎஸ்கே அதோட பண்ண மேஜிக்கு, அப்புறமா நம்ம தலை தோனி பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்து வளர்த்த பசங்க நாங்கள்லாம். ஸோ நாங்கள் வந்து சிஎஸ்கேவே விட மாட்டோம். நான் வந்து தோனி சாரை நான் விட மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோனி சார். பட் அவர் ஆடாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவர் அட்லீஸ்ட் ஒரு மென்டராக அட்லீஸ்டாக இருந்தாருன்னா டீம் கொஞ்சம் உருப்பிடும். பட் இப்படி ஆச்சே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பிளேயர்ஸுங்க இப்படி இருக்கிறானுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுது மேட்ச் பார்க்க. அது ஒரு சைடில் போய் நின்றுச்சு. இது தவிர மற்றதெல்லாம் வந்து சூப்பராக போச்சு. இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே. அன்றைக்கி நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யார் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.